ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சிறகடிக்க சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் இப்போ பார்த்திங்கன்னா மீனாவோட தம்பிக்கும் காதலிச்ச பொண்ணுக்கு 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ விஜயா இந்த சிந்தாமணி வருவா பாரு, நான் ஏற்கனவே கால் பண்ணி நான் பண்ணிட்டு இப்போ வரணும், பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி வேணுமே கால் பண்ணி விட்டுறாங்க. தாலி கட்டுற நேரத்தில் கரெக்டாக பார்த்திங்கன்னா சிந்தாமணி வீட்டுக்காரர் வந்துடுறாரு. ஆனால் இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமா நடக்காதா தெரியல. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, மனோஜ் சுருதிங்கிற பொண்ணை கட்டிக்க போகிறாரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்த்தீங்கன்னா சுருதிக்கு இப்போ ரோகிணிக்கு 5 லட்சம் கேட்குறாங்க. அப்போ புதுசாக அவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க கோடிக்கணக்கில் பணம் இருக்குது நான் தரேன்னு சொல்லி அவங்க 5 லட்சம் கொடுத்த போகிறாங்க. அந்த பணத்தை வாங்கி ரோகிணிக்கு கொடுத்த போகிறாங்க. கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பப்பரப்ப சொன்ன மாதிரி உண்மையிலேயே கோடிக்கணக்கில் பணம் வந்துருச்சு. அந்த பணத்தை வச்சுட்டு அவர் சந்தோஷமாக இருக்க போகிறாரு. இதெல்லாம் அடுத்த வாரம் நடக்க போகுது. மிகப்பெரிய ஒரு திருப்பம் அடுத்த வாரம் நடக்க போகுது. பாண்டிய ஸ்டோர் சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரசி ஏன் குமாருக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. நான் நேராக போய் கோமதிகிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்லி இங்கே வர அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் என் பொண்ணுகிட்ட கேட்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல, ஃபஸ்ட்டு காதலிக்கிற மாதிரி நடித்தான், அது எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கலப்பா, அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன், என்ன மனசுக்குள்ளே பெரிய அழகி நினைப்ப உலகத்தில் அப்படின்னு சொல்லி வேணே சண்டைக்கு வராது. அந்த சமயம் கரெக்டாக புதுசாக வந்திருக்கிற அவ கடைக்கு வத்தல் போடுற அந்த பையன் வந்துடுறாரு. அவர் தான் அரசிக்கு ஜோடி. உடனே குமரனை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. என்ன நினச்சிட்ட மனசில் பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன மருமகள் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு மழை பெய்யுது. தமிழ் வீட்டு வாசலில் குடிசை போட்டு தங்கியிருக்காரு. மழை பெஞ்சு பயங்கரமாக மழை பெய்யுது. ஐயோ பச்சை குழந்தை என்ன பண்ணாங்கிறாங்க. உடனே மாமனார் உள்ளே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தைய தூக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் தமிழ் சொல்கிறாங்க 2 குழந்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டிலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லி கட்டிலில் போட்டுறாரு. உடனே அவர் கீழே படுத்துக்கிறாரு. உடனே நீங்கள் இங்கேயே படுத்துக்கங்க கீழே படுத்துக்கிறாரு. தமிழ் படிச்சுட்டு இருக்கா. நீ எப்போ தான் தூங்குவேன்? நான் தூங்க 3-3:30 மணி ஆகும், நான் படிச்சுட்டு தான் தூங்கணும், நீங்கள் தூங்குங்க அப்படிங்கிறாங்க. கீழே படுத்து தூங்கிறாரு. அதே சமயம் அதுக்கப்புறம் மறுநாள் என்னாச்சுன்னா வடை பண்ணிக்கிட்டு இருக்க தனம் ஏதோ வேலையாக போயிடற. வடை கறகுது, ஐயோ வடை கறகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அடுப்பு வடையை எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த சமயம் எங்கள் வீட்டிலேருந்து அவங்க அப்பா அவங்க எல்லாருமே பார்க்க வராங்க. சேது வடை எடுத்துருக்க பார்த்து திகச்சு போகிறாங்க. என்ன இவங்க வடை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு வெக்கம் தாங்கலை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்து அழகே அழகு தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அழகே அழகு தொல்லை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி 2 பேரும் சண்டை போட்டு இருந்தால் அவ்வளோதான் ஆகும். 2 பேரும் சேர்ந்து வாழ பாருங்கள், எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் வீட்டில் வச்சு உங்கள் 2 பேருக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு சொல்கிறாங்க. சரி சொல்லி 2 பேருமே வந்துடுறாங்க. அப்போ என்னாச்சுன்னா திடீர்னு என்னாச்சுன்னா இங்கே பக்கத்தில் இனிமேல் நம்ம 2 சேர்ந்து வாழ போகிறோம்னு சொல்லி கையை பிடிக்கிறாரு. ஒரு வார்த்தை சொல்லலை, எதுவுமே சொல்லலை. திடீர்னு ஒரு பொண்ணு ரூம்குள்ளே எப்படி இருக்கும், உடனே பிடிச்சி ஒரு தள்ளிடுறாங்க. அப்படியே கட்டில் விழுந்துடுறாரு. மண்டையில் இடிச்சிடுறாரு. ஐயோ என்னை தள்ளி விட்டான்னு கத்துறாரு. அவங்க 2 பேரும் ஓடிடுவாங்க. என்ன ஆச்சுங்களா, நான் பக்கத்தில் போனோடனே அவள் என்னை பிடிச்சி தள்ளிட்டா, எனக்கு கண்டாலே அவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஐயோ நான் தள்ளியே விடலை, தொடத்தான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 2 பேருக்கும் எந்த நேரமும் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னே தெரியல. அந்த குழப்பத்தின இடம் இந்த சீரியல் போய்கிட்டு இருக்கு. சிந்து பேரவி தொடரில் என்ன போடுறாங்கன்னா, சிந்து பேரவி தொடர் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு போட்டிருந்தாங்க. 6 மணிக்கு மகாநதி அப்படிங்கிற சீரியல் போட்டிருந்தாங்க. மகாநதி அப்படிங்கிற சீரியல் முடிஞ்சு போனது அப்படின்னால இந்த வாரத்துலேருந்து என்ன ஆகுதுன்னா, சிந்து பேரவி தொடரை 6 மணிக்கு போடுறாங்க. 6:30 மணிக்கு ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற புது தொடரை 6:30க்கு போடுறாங்க. டிஆர்பி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த 7 மணிக்கு கொண்டு வருவாங்களோ என்னன்னு தெரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தாய்மாமன் அப்படிங்கிற தொடரில் போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த தொடரை பார்த்திங்கன்னா 7 மணிக்கு எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னால இந்த தொடரை இதுக்கப்புறம் மாற்றுவாங்களான்னு தெரியல. இப்போ பீன்ஸ் உசிலி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பீன்ஸை நல்லா வேக வச்சுருக்கணும். அதே மாதிரி துவரம் பருப்பை பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி அதில் உப்பு காரப்பொடி எல்லாம் போட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கணும். நல்லா நிறைய எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி உதுராக கிண்டிக்கணும். பீன்ஸை வேக வச்சுட்டு கடைசியில் அதை போட்டுக்க வேண்டியதான். கடைசியில் போட்டு கிண்டி சாப்பிடும்போது இந்த பீன்ஸ் உசிலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு பீன்ஸ் உசிலி ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சமையல் பிடிக்கும் அப்படின்னா சமையல் வீடியோ போட்டுட்டு அதுக்காக சீரியல் சொல்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த சீரியல் நம்ம பார்க்கலாம்.
தாய்மாமன் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். தாய்மாமன் தொல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூங்குடி அவங்க வந்து போலீஸை வந்து கம்ப்ளைண்ட் போட்டாங்க. கல்யாணத்தை நிறுத்தணும்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்களே பஞ்சாயத்தில் முடிச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்தில் என்னை தொட்டு அவர் வந்து மயக்கமாகிட்டே தூக்கிட்டு பண்ணாருன்னு சொல்கிறாங்க. உடனே எல்லார் காலையும் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா அழுறாங்க. எல்லார் காலையும் வந்து பொது மன்னிப்பு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. காலில் வந்து மன்னிப்பு கேட்டுறாரு. இதுக்கப்புறம் ஏதாவது தண்டனை கொடுக்க போறியா, உன்னோட இஷ்டம் தாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ராத்திரி ஃபுல்லாக நான் மயக்கத்தில் இருந்தேன், இவர் என்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துப்பாரோ அப்படின்னு எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. நான் எந்த தப்பாகவும் நடக்கலை. அவர் சொன்னாலும் எனக்கு மனசு உறுத்தலாக இருக்குது. என்ன அதனால் அவர் என்னை தொட்டு வந்து அவர் தான் தூக்கியிருக்காரு. முதல்ல என்னை தொட்டு தூக்கின ஆம்பளை அவர் தான். அதனால் அவரே என் கழுத்தை தாலி கட்டணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ வந்து சரி சொல்லி தாலி கட்ட சொல்லிடுறாங்க. தாலி கட்டுறாரு. ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து வீட்டில் வந்து அத்தை பொண்ணை வந்து காதலிச்சிட்ருக்காரு. ஆனால் இப்போ நீ வந்து தாலி கட்டணும் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லாமல் தாலி கட்டிட்டாரு. பஞ்சாயத்தில் வந்து சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 4 வருஷம் 5 வருஷம் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு பயந்து தாலி கட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கே தெரியல. பார்க்கலாம். ஒன்றா இருக்க கற்றுக்கணும்னு சொல்லி 6:30 புதுசாக ஒரு தொடர் போடுறாங்க. அதில் வந்து என்ன போடுறாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து பன்னீர்செல்வத்தில் உள்ள அதே தம்பதிகள் தான் இதில் வந்து இருக்காங்க. இதில் வந்து கந்தசாமி அவங்க வந்து ஒரு ஹோட்டல் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப சிக்கனம் அவ்வளோ ஒரு கஞ்சாம்பட்டி அவர் இருக்கார். அப்போ ஒருத்தர் வந்து சட்னி கேட்குறாரு. சட்னி எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஐயோ சொல்லிட்டு ஓடி போய் சட்னி அடிச்சுட்டு ஓடுறாரு. அதுக்கு மருமகள் கேட்குறா, நீங்கள் தானே சிக்கனமாக இருக்குன்னு சொல்லிங்க, இப்போ ஒருத்தர் கேட்டாருங்க, ஓடி போய் சட்னி அரைச்சிட்டு வரீங்களே அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவர் போயிடுவார், அவருக்கா நம்ம பண்ணுறது தப்பே கிடையாதுங்கிறாங்க. உங்களை புரிஞ்சுக்கவே மாமா அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். அதுபோக காதல் அப்படிங்கிற தொடர் வந்து அடுத்த வாரம் கலகலப்பாக விஜய் டிவி வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து சேனலில் பாருங்கள். நன்றி.